பொழுது மூன்றாவது பிள்ளை சேத்தின் மூலமாக தான் அந்த வித்துனா அது தொடர்ச்சியாக சந்ததியாக வருது. அது ஒரு பெரிய கோர்வையான சரித்திரம், ரட்சிப்பின் சரித்திரத்தை பார்க்க முடியுது. ஸோ ஒரு பெண்ணின் வித்து எங்கே நிறைவேறுதுன்னா திருப்பியும் தீர்க்கதரிசி ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் யாராவது வாசிங்க. 7:14 ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்னொருத்தர் மத்தேயு 1:23. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் மத்தேயு 1:23 எடுத்துக்கோங்க. எஸ்மா. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். மத்தேயு 1:23. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். சோ அடுத்த வசனம், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேற்றும்படி இதெல்லாம் நடந்தது. ஸோ தீர்க்கதரிசி சொன்ன, ஏசியா சொன்ன தீர்க்கதரிசி நிறைவேறப்பட்டது. ஸோ இட்ஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட். பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறப்படும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்ததை பார்க்கணும். அவருடைய பிறப்பில் நம்ம பார்க்கணும். இன்னும் அவருடைய மற்ற பகுதியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மத்தேயு நிறைய பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசனத்தை எல்லாவற்றையும் விலைக்கு சொல்வதை பார்க்கணும். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது குறிப்பாக நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிற காரியம், ஜீசஸ் இஸ் அக்னாலேஜ் ஃப்ரம் ஹிஸ் பர்த் டு ஹிஸ் டெத். ஏசாமி அங்கீகரிக்கப்பட்டதை பார்க்கணும். இயேசுவானவர் அங்கீகரிக்கப்பட்டது என்ன? வான சாஸ்திரிகள் மாத்திரமல்ல, அந்த தேவ தூதன் மரியாதை சந்திப்பொழுது உனக்குள்ளாய் நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், நீ கர்ப்பவதி ஆகுவ, பரிசுத்தாவியானவர் மூலமாக நீ கர்ப்பம் தரிப்ப என்று துவங்குறதுலேருந்து அவர் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கணும். அதே போல் யோசேப்போட நீ அவனுக்கு இயேசு என்று பெயரிடணும். ஏனென்று அவர் ஒரு ரட்சகர். சொன்னுடனே கீழ்ப்படுகிறார், தள்ளாமல் மரியாதை சேர்த்து கொண்டாருன்னு சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்லை, அவங்க 2 பேருமே தன்னை அர்ப்பணித்தாங்க. அதே நேரத்தில் தீர்க்க தரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன? அவர் எங்கே பிறப்பார்? பெத்லஹேமில் பிறப்பார். அந்த பிறந்த குழந்தைய ஏரோது ராஜா எங்கே தெரிஞ்சுக்குவார்? வான சாஸ்திரி வருவாங்க அவரை பணிந்து கொள்ள. 2 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க அவங்க. அதே நேரத்தில் பிறந்த குழந்தையை பார்க்க வந்தது மேய்ப்பர்கள். உங்களுக்காக தாவீது ஊரில் பிறந்திருக்கிற போய் பாருங்கள். அப்போது அந்த ஒவ்வொன்றும் நடைபெறுகிறது. தேவ தூதர்களை உபயோகிக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேதாமத்தில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரியன் சிமியோன், அன்னாள் தீர்க்கதரிசி, அவங்க அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யும்படியாக குழந்தை கொண்டு போன மரியாதையும் யோசேப்பும், ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய என் கண்கள் ரட்சணத்தை கண்டன என்று சொல்லி நான் சமாதானத்தோடு போகிறேன்னு சிமியோன் சொல்வதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அன்னாள் அவரை பார்த்த உடனடியாக அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்ல, மேசியா பிறந்ததை குறித்து சொல்லக்கூடியவளாய் காணப்படுறதை பார்க்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது ஆண்டுடைய ஞான ஸ்நானத்தில் இவன் என்னுடைய நேசகுமார், நான் அவனில் பிரியமாக இருக்கிறேன், பரிசுத்தாவியானவர் புறாவை போல ஏசாமி ஞானஸ்நானம் பெறும் பொழுது தங்களை அங்கீகரித்ததை குறித்து அப்படி நிறைய காரியங்களை நம்ம பிறந்ததுலேருந்து அவருடைய இறப்பு வரையிலும் ஆண்டவர் செய்ய வந்த காரியத்தை நிறைவேற்றதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்ய நம்ம காணப்படணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தின ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக காணப்படணும். இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தையே ஆளணும்னு பார்க்குறாங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய சித்தத்தை செய்ய. நீங்கள் யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அந்த சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது சீஷருக்கு வருவாங்க. சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வது தான் என்னுடைய உணவாக இருக்கிறது. ஆண்டுடைய அருமையான பிள்ளைகளே, இந்த கால வேளையில்
அவருடைய சித்தத்தை செய்ய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இரட்சகராய் வந்தவரை நாம் மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய சித்தத்தை செய்ய நம்மை அழைக்கின்றார். அதை நாம் முதலாவதாக அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட ஆண்டவர் அழைக்கிறத பார்க்கிறோம். அது 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாவற்றையும் ஆண்டு நமக்கு கொடுப்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, அதே நேரத்தில் ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ரகசியங்களிலே நம்மை பார்க்கிற கடவுள். உன்னுடைய ரகசியமான வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை பார்க்கிற கடவுள். வெளிரங்கமாய் உன்னை கனப்படுத்துவார். இன்றைக்கு நம்முடைய ரகசியமான வாழ்க்கையில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டுக்கு தெரியும் இல்லையா? அவர் தெரியாது ஒன்றுமே இல்லை. நமக்குள்ளாக இந்த வாஞ்சியை தருகிறார். நம்ம ஜெபிக்கணும், நம்ம பேசணும், மனம் விட்டு நம்ம பேசணும். ஒரு இடம் இருக்குது பேசுகிறதுக்கு, இல்லை பகிர்ந்து கொள்கிற ஒரு இடம். ஆண்டுடைய சமூகம் நமக்கு எப்பொழுதுமே அவைலபிள். நம்ம இந்த ஜெப கூடுகை கூட சும்மா சாதாரணமாக இது ஆண்டுடைய திட்டம், இது மேலான திட்டம். அது கீழ்ப்படிந்து நம்ம கடந்து வரும்பொழுது அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, சரீர தேவைகள், நம்முடைய நம்ம மனநிலையில் காணப்படுகிற தேவைகள், நம்முடைய மக்கள் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவர். எவ்வளோ மேன்மையான ஒரு தேவன், உண்மை உள்ள கடவுள். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க இந்த காலவெளியில் வந்திருக்கிறார். தொடர்ந்து அவருடைய கிருபையில் வளரலாம். இன்னும் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற தேவன் நம்மை எடுத்து உபயோகிப்பாராக. ஆண்டவர் ஆசீர்வதிப்போம், நாமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Have a blessed day.